அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு சின்னவர் அமைச்சர் உதயநிதி அண்மையில் மக்கள் நெருக்கடி மிகுந்த சென்னை சாலைகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டி விளையாட்டுத்துறையை வளர்த்தெடுக்கிறதுல உலகத்திலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுங்கிறத நிரூபிச்சு காட்டினார். இதனால நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், விதவைகள் எண்ணிக்கை குறையும், பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மாநிலத்தின் பொருளாதாரம் பல மடங்கு உயரும், ஆண்மை குறைவு நீங்கும், மூலம் பௌத்திரம் நோய்கள் குணமாகும், ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், குழந்தைகளே இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் பல தரப்பட்ட கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் மீம்ஸ்களாக வெளிவந்தன. இந்த பந்தயம் நடந்து கொண்டிருக்கும் போதே முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளார். இதனால் மில்லியன் டிரில்லியன் கணக்கில் டாலர்கள் வந்து முதலீடுகளாக தமிழகத்தில் கொட்டப் போகிறது. இது ஒரு புறம் இருக்க, கடந்த சில தினங்களாக இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. படிக்கட்டே இல்லாத பேருந்தில் தட்டு தடுமாறி இறங்குகிறார்கள் வயதான பெண்மணிகள். தமிழ்நாட்டில் ஓடும் பேருந்துகளின் அவல நிலைக்கு இந்த ஒரு சான்றே போதும். இதற்கிடையில் இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. அதாவது மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடியில் பணம் செலுத்த முடியாததால் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. ஸ்கேன் செய்து அரை மணி நேரம் ஆகியும் பண பரிமாற்றம் நடைபெறாமல் இருந்ததாலேயே பேருந்துகள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசின் நிர்வாகம் எந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இதற்காக ரொம்பவெல்லாம் மெனக்கட வேண்டாம். தமிழக மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்பதால் அவர்களை பழி வாங்குவதற்காகவே அரசு பேருந்துகளை இயக்க விடாமல் தடை செய்யும் நோக்கத்துடன் சுங்கச்சாவடிகளை நிறுவியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. தமிழர்களுக்கு எதிரான பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம் என மூத்தவரும் சின்னவரும் போர் பரணி பாடினால் போதும். இருக்கவே இருக்கிறார்கள் மோடி ஒய்கை என கோஷம் போட உடன்பிறப்புகள். நன்றி.